2G வழக்கும் நடப்பதும் நடந்ததும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2G வழக்கில் திமுக நிர்வாகிகள் ஆர் ராசா, கனிமொழி இவங்க எல்லாரும் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து சிபிஐ சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்பதாக டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்த போது மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தவர் ஆர் ராசா. அப்போ 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்துச்சு. அதாவது பகிரங்க ஏலம் விடாம முதல்ல வருபவர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற நடைமுறை பின்பற்றப்பட்டது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா 1.76 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்தியதாக ஆர் ராசா மீது மத்திய கணக்கு தணிக்கை குழு குற்றம் சாட்டினாங்க. இதன் அடிப்படையில் தான் ஆர் ராசா, கனிமொழி உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஜாமீன்ல விடுதலை ஆனாங்க. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் கிடையாது அப்படின்னு 2018ஆம் ஆண்டு தீர்ப்பளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டாங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி முடிவடைந்து பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP சைனியின் இந்த தீர்ப்புக்கு எதிராக சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்டவை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாங்க. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்கக்கூடாது அப்படின்னு ஆர் ராசா, கனிமொழி தரப்புல வாதிடப்பட்டது. ஆனால் மனுவை விசாரணைக்கு ஏற்பதாகவும் மே மாதம் முதல் விசாரணை தொடங்கும் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்காங்க. 2007ஆம் ஆண்டு மே மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக திமுகவின் ஆர் ராசா பதவியேற்றார். நவம்பர் 2 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டு விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஆர் ராசாவுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் கடிதம் எழுதினார். 2008ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றையை பெற முதல் வருவோருக்கு முன்னுரிமை அப்படிங்கிற நடைமுறை கடைபிடிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் ஸ்வான் டெலிகாம், யூனிடெக், டாடா டெலிகாம் சர்வீஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு கிடைச்சது. இதை எடிசால்ட், டெலினார் மற்றும் டோகோமோவுக்கு அதிக விலைக்கு விற்ற அந்த நிறுவனங்கள் 2009ஆம் ஆண்டு மே 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றது அப்படின்னு மத்திய லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையத்துக்கு புகார் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த புகாரை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் நிறுவனங்கள் மீது சிபிஐ வழக்கு தொடர்ந்தாங்க. அதோடு அந்த நிறுவனம் அலுவலகங்களையும் சோதனைகள் நடத்தப்பட்டது. 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் மிக பெரும் முறைகேடு நடைபெற்றது அப்படின்னும் இதனால் அரசுக்கு 1.76 லட்சம் கோடி நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னும் மத்திய கணக்கு தணிக்கைத்துறை அதிகாரியாக இருந்த வினோத் ராய் அறிக்கை தாக்கல் பண்ணார். இதனால பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் 2G வழக்கு தொடர்பான ஆடியோ உரையாடல்கள் ஏராளமாக வெளிவந்தன. இதையடுத்து தனது மத்திய அமைச்சர் பதவியை ஆர் ராசா ராஜினாமா பண்ணார். மேலும் சிபிஐ அவர் தொடர்ந்து விசாரித்து வந்தாங்க. 2011 பிப்ரவரி ஆர் ராசா கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். மே 20ஆம் தேதி கருணாநிதி மகள் கனிமொழியின் ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். அவரும் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். ஸ்பெக்ட்ரம் வழக்கை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. நீதிபதி OP சைனி இவ்வழக்கை விசாரித்தாங்க. நவம்பர் 28 கனிமொழி உள்ளிட்டோர் ஜாமீனில் விடுதலையானாங்க. ஆனால் ஆர் ராசா தொடர்ந்து சிறையில் இருப்பதாக சொன்னாங்க. 2012 பிப்ரவரி மாதம் மத்திய அமைச்சராக ஆர் ராசா பதவியை வகித்த காலத்தில் அனுமதி கொடுக்கப்பட்ட 122 நிறுவனங்களின் உரிமைகளை உச்சநீதிமன்றம் அதிரடியாக ரத்து பண்ணாங்க. இந்த வழக்கில் நிதி அமைச்சராக இருந்த சிதம்பரத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு சுப்பிரமணியன் சுவாமி தாக்கல் செய்த மனுவை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணாங்க. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் வரை சுப்பிரமணியன் சுவாமி போனார். ஆனால் அவர் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. மே 12ஆம் தேதி அன்னைக்கு டெல்லி திகார் சிறையில் இருந்து ஆர் ராசா ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். 2013 டிசம்பர் 9ஆம் தேதி லோக்சபாவில் 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை தாக்கல் பண்ணாங்க. 2014 ஏப்ரல் 25 ஆர் ராசா, கனிமொழி உள்ளிட்ட 10 பேர் மற்றும் 9 நிறுவனங்களுக்கு எதிராக சிபிஐ நீதிமன்றத்தில் மத்திய அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. 2015 நவம்பர் 3ஆம் தேதி தன் மீதான குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் கனிமொழி தாக்கல் செய்த மனு தள்ளுபடியாச்சு. 2017 ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கின் விசாரணை நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் தீர்ப்பு தேதிகள் மாற்றி அமைக்கப்பட்டது. 2017 டிசம்பர் 21 அன்னைக்கு
2G அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்தார் நீதிபதி OP ஷைனி. 2018 சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஓராண்டுக்கு பின்னரே அமலாக்கத்துறை சிபிஐ தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அனைவரது விடுதலைக்கு எதிராக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீது வரும் ஜூலை 30ஆம் தேதி விசாரணை நடைபெற இருந்தது. 2019 மே 31ஆம் தேதி தமது மேல்முறையீட்டு மனுவை விரைந்து விசாரிக்கணும் அப்படின்னு சிபிஐ தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்புறம் ராசா, கனிமொழி உள்ளிட்டோருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. 2023 ஆகஸ்ட் 29ஆம் தேதி கனிமொழி ராசாவுக்கு எதிரான அப்பீல் மனு ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் தினசரி அடிப்படையில் விசாரணை தொடங்கியது. 2 தரப்பு வாதங்களும் முடிவடைந்தது. 2024 மார்ச் 22 கனிமொழி ராசாவுக்கு எதிரான சிபிஐயின் அப்பீல் மனுவை ஏற்பதா வேண்டாமா என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினாங்க. அதில் சிபிஐ அப்பீல் மனுவை ஏற்பதாகவும் வழக்கு விசாரணையை மே மாதம் முதல் வைத்துக் கொள்வதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம லென்ஸில் குறிப்பிட்டதை போல குற்றம் சாட்டப்பட்டவர்களும் குற்றம் சாட்டுகிறவர்களும் நியாயமானவர்களாக இருக்கிறது கிடையாது. எப்படியாயினும் அரசியல் பின்னணியிலேயே ஊழல் வழக்குகள் சூடுபிடிப்பதும் நீர்த்து போவதும் நடந்துக்கிட்டே வர்றது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.